குடும்பத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டுறாங்க. ஆனா அது முத்துக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே டாரா போட்டு கிழிக்கிறாரு. அதாவது ஸ்ருதியோட அம்மா பாத்தீங்கன்னா ரோகிணி கால் பண்ணி, என்ன ரோகிணி பணத்தை ரெடி பண்ணிட்டியே, எங்க இருக்க, சீக்கிரம் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி ஆன்டி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஸ்ருதியோட அம்மா பாத்தீங்கன்னா பணத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு டைம் வேணும் அப்படின்னா, இன்னும் நிறைய டைம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது ரவி வேலை பார்க்குறாருல ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அடிச்சு உடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நீத்துமே முடிஞ்ச ஏதாவது பண்ணணும், அவங்களையுமே இந்த மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா சரி ஆண்டி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரோகிணி அடியாட்கள் எல்லாம் செட் பண்ணி அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி செய்யறதுக்காக அந்த மாதிரி ஆளுங்களையும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த ஆட்களும் முத்தோட கார்ல ஏறி இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த வேலையை சரியா முடிச்சாதான்டா நமக்கு பணம் கிடைக்கும், எப்படியாவது சரியா முடிச்சிடணும், இன்னைக்கு எப்படியாவது அந்த ஹோட்டலை அடிச்சு சின்ன பின்னமா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. முத்து இதை கேட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. சரி என்னதான் நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரவி வேலை செய்யறாருல அந்த ஹோட்டல் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அவங்க அதுக்கு தான் போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து பாத்தீங்கன்னா அவங்களை பிடிச்சி அப்படியே அடிச்சு துவச்சு இந்த மாதிரி உங்களை யாரும் அனுப்பணும் அப்படின்னு கேட்காம அவங்க எல்லா உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரளாமாவும் அப்புறம் ரோகிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து நீங்க ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ரவுடி தாதா அப்படிங்கிற நினைப்பா, நீங்க அனுப்பிவிட்ட ஆட்களுங்க அடிச்சிங்க, பல பேருக்கு சீரியஸா இருக்காங்க, இப்போ உங்க ரெண்டு பேர் மேலேயுமே போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, உங்களை தேடி போலீஸ் வந்துகிட்டே இருக்கு, ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இதை கேட்ட அந்த ரெண்டு பேருமே என்னடா இது நம்ம விட்டு அம்பு நமக்கே வருது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.